அழகு தமிழே, அன்பு தமிழே, சான்றோர் தமிழே, சரித்திர தமிழே, எழில் தமிழே, எங்கள் தமிழே, தரணியால் தமிழே, தங்கத் தமிழே, அவையோர் தமிழே, ஆன்றோர் தமிழே, இனிக்கும் தமிழே, ஈகை தமிழே, உன்னத தமிழே, ஊற்றாய் ஊறும் தமிழே, உன்னை முதலில் வணங்கி அவையோரையும் அவைக்கு வந்திருக்கும் சான்றோர் பெருமக்களையும் தமிழ் வணக்கங்களை தெரிவித்து என் சிற்றுரை தொடங்குகிறேன். அனைவருக்கு இனிய தமிழ் வணக்கங்கள். இந்த இளங்கோ இலக்கிய மன்றம் சார்பாக இன்றைய தினம் கடவுள் தேடும் மனிதன் என்ற தலைப்பில் இங்கே பேருரையாற்ற வருகை தந்திருக்கும் ஐயா அரசு பரமேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வள்ளுவம் காட்டும் வாழ்வியல் நெறிமுறைகள் என்ற தலைப்பில் 2 மணி நிமிடங்களில் இந்த சிற்றுரையை முடிக்க ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றேன். உலகத்தில் எத்தனையோ அற இலக்கியங்கள் உள்ளன. அந்த அற இலக்கியங்களுக்கெல்லாம் ஒரு தலை சிறந்த சிகரமாக விளங்குவது நம்முடைய வான்புகழ் தந்த வள்ளுவன் எழுதிய திருக்குறள் என்பது யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஏன் வள்ளுவம் மட்டும் உலகில் தலை சிறந்த ஒரு அற இலக்கியமாக விளங்குகிறது என்று நாம் பார்த்தோமேனால், திருக்குறளில் தான் அறம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. திருக்குறளில் தான் இல்வாழ்க்கையை பற்றி இனிமையாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. திருக்குறளில் தான் ஒரு மக்கள் பேரு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றது. திருக்குறளில் தான் அன்புடைமை பற்றி அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. திருக்குறளில் தான் விருந்தோம்பலை பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. திருக்குறளில் தான் செய்நன்றி அறிதலை பற்றி அழகாக அற்புதமாக விளக்கப்பட்டுள்ளது. திருக்குறளில் தான் நடுவுநிலை தவறாமல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறது. திருக்குறளில் தான் ஒருவன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் அவன் அடக்கமுடையவனாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. திருக்குறளில் தான் தீவினை அச்சம் பற்றி எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. தீவினை அச்சம் என்பது தீய செயல்கள் செய்வதற்கு நாம் அஞ்சி நடத்தல் என்ற பொருளாகும். அதே போன்று ஈகையை பற்றி வள்ளுவம் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது நான் சொன்னது எல்லாமே ஆண்புகள் கொண்ட வள்ளுவர் எழுதிய 133 அதிகாரங்களின் தலைப்பைத்தான் இப்ப நான் வாசித்தேன். நான் வாசித்தது கிட்டத்தட்ட ஒரு 11 அதிகாரங்கள் மட்டும்தான் இந்த அவையில் நான் வாசித்திருக்கின்றேன். நாம் திருக்குறளை படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திருக்குறளில் உள்ள அதிகார தலைப்புகளை படித்தாலே போதுமானது. நாம் வாழ்க்கை எவ்வாறு வழிநடத்தி செல்லலாம் என்பதற்கு அந்த அதிகாரங்களை படித்தாலே போதுமானது. அதில் உள்ள 5 குறப்பாக்களை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்ய காத்திருக்கின்றேன். ஒரு தந்தை மகனுக்கு எவ்வாறு நன்றி கடன் பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் எளிதாக 1.25 அதிகாரத்தில் சொல்லி இருக்கின்றார். தந்தை மகற்காட்டும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். தந்தை மகற்காட்டும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அதாவது ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு எவ்வாறு நன்றி உணராக இருக்க வேண்டும் என்றால், ஒரு கற்றறிந்தோர் சான்றோர் இருக்கின்ற ஒரு அவையில் தன் மகன் சிறந்த அறிவாளி, சிறந்த சான்றோன் என்ற நிலைக்கு உயர்த்தி கொண்டு செல்லும் ஒரு தந்தை தான் மிக சிறந்த தந்தை. அந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு இவ்வாறு ஒரு நன்றி கடன் பட்டவராக இருக்கின்றார். இதைத்தான் தந்தை மகற்காட்டும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்று வள்ளுவர் எடுத்துரைத்துள்ளார். அதே போன்று மகன் தன்னுடைய தந்தைக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அதே அதிகாரத்தில் சொல்லி இருக்கின்றார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொள்ளும் சொல். ஒரு மகன் தந்தைக்கு எவ்வாறு கடமைப்பட்டவனாக இருக்கிறான் என்றால், இவ்வளவு பெரிய ஒரு அரிய சாதனைக்குரிய குழந்தையை, இவ்வளவு பெரிய சான்றோனை பெறுவதற்கு இந்த தந்தை என்ன தவம் செய்தார் என்றும் எண்ணும் அளவிற்கு ஒரு மகன் தந்தைக்கு நன்றி கடன் பட்டவராக இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு எவ்வாறு கடமைப்பட்டவராக இருக்க வேண்டும், மனைவி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அறம் மிகுந்த ஒரு இல்வாழ்க்கை நன்றியுடைய ஒரு மனைவி இருந்தால் அவர் எவ்வாறு இருக்கும் என்பதை ஒரு திருக்குறளில் வாழ்க்கை துணரம் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லுகின்றார். மனைவி தெய்வம் தொழார் கொழுடன் தொழுதெழுதுவால் பெய்யன பெய்யும் மழை. தெய்வம் தொழார் கொழுடன் தொழுதெழுதுவால் பெய்யன பெய்யும் மழை. இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்னா, உலகத்தில் எத்தனையோ கடவுள்கள் இருந்தாலும் கூட தன்னுடைய கணவனை ஒரு தெய்வமாக எண்ணி ஒரு மனைவி வழிபட்டாலே ஆனால் அவள் பெய்யன், கோடை காலமாக இருந்தாலும் சரி மழை காலமாக இருந்தாலும் சரி, அவள் பெய்யன சொன்னால் மழை பெய்துவிடும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். கற்பின் நிலை குறித்து இந்த வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் அற்புதமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று ஒரு நண்பன் எவ்வாறு இருப்பான் என்பதற்கு ஒரு திருக்குறள். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஒரு நண்பன் மற்றொரு நண்பனுக்கு எவ்வாறு உதவியாக இருக்க வேண்டும் என்றால்,
நம்முடைய ஆடை களைந்தால் அந்த ஆடையை சரி செய்வதற்கு நம் கைகள் எவ்வாறு உடனடியாக செல்கிறதோ அதே போன்று நம்முடைய நண்பனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் இருந்தால் அந்த துன்பத்தை களைவதற்கு நண்பன் உடனடியாக செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த திருக்குறளில் வள்ளுவர் அழகாக எடுத்துரைத்துள்ளார். அதே போல ஒரு அரசன் நாட்டை எவ்வாறு ஆள வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லி இருக்கின்றார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னனானவன் நாட்டை சீரோடும் சிறப்போடும் ஆள்வதோடு மட்டுமல்லாமல் முறையாக நீதி செய்து வாழ்ந்தானால் அவனை இறைவனுக்கு நேராக வைத்து மக்கள் போற்றுவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருள். இப்படி நாம் பேசிக்கொண்டே போகலாம். திருக்குறளில் நிறைய அதிகாரங்கள் இருக்கிறது. திருக்குறளில் சொல்லாத கருத்துக்களே கிடையாது. திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் தமிழ் குடியில் பிறந்தார் என்பது நமக்கெல்லாம் பெருமை. உலகத்தில் நீங்கள் எந்த இலக்கியங்களையும் படிக்காவிட்டாலும் கூட திருக்குறள் உங்கள் இல்லங்களிலாம் தவறாமல் இருக்க வேண்டும். திருக்குறளில் படித்தவன் வாழ்க்கையில் தவற மாட்டான். திருக்குறளை படித்தவன் நிச்சயம் வாழ்வில் வெற்றியாளனாக இருப்பான். நிச்சயமா நாம் திருக்குறளை படிப்போம். வாழ்க்கை என்பது ஒரு நிலையாமை. நாம் நிறைய சம்பாதித்துக் கொண்டே இருக்கின்றோம். சம்பாதிக்கிறதெல்லாம் நம்ம சேமிச்சுக்கிட்டே இருக்கின்றோம். இன்றைய தினம் நாம் மேடையில் நின்று கொண்டிருக்கின்றோம். இது கூட ஒரு நிலையாமை தான். இன்றைய நாளைக்கு பார்த்தா இந்த மேடையில யாரும் இருக்க மாட்டாங்க. வாழ்க்கை நாம் எவ்வளவு சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். சம்பாதிச்சு நாம் மட்டும் நலமாக இருந்தால் போதாது. நம்மை சார்ந்தோர்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். நாடு நலமாக இருக்க வேண்டும். நாம் சம்பாதித்த பொருளை இயன்ற அளவுக்கு பிறருக்கு கொடுக்க வேண்டும். இறப்பென்று இருந்தால் நிச்சயமாக பிறப்பொன்று இருந்தால் நிச்சயமாக இறப்பு என்பது மக்களுக்கு மனிதர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அப்படி உறுதி செய்யப்பட்ட ஒன்றுக்காக நாம் இறக்கவே மாட்டோம் என்று சிலர் கனவு கண்டு கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் இப்போது நிச்சயமாக கிடையாது. நிச்சயமாக இறப்பு வரும். இறப்புக்கு முன்னால் நாம் ஈகை செய்ய வேண்டும். வரலாற்றில் 1000 பக்கங்கள் இருந்தாலும் கூட அந்த ஒரு பக்கத்தில் நம்முடைய பெயர் சிறிய எழுத்திலாவது நம்முடைய எழுத்து வர வேண்டும். அந்த எழுத்து எவ்வாறு வரும் என்றால் நாம் நமக்காக வாழ்ந்தால் மட்டும் போதாது. ஊருக்காகவும் நாட்டுக்காகவும் பிறருக்காகவும் வாழ்ந்தால் நிச்சயமாக நாமும் சரித்திரத்தில் இடம்பெறலாம். இந்த அருமையான வாய்ப்பை தந்த இளங்கோ இலக்கிய மன்றத்துக்கு என் பணிவான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.